இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கந்த சஷ்டியினுடைய 5வது நாள் பதிவு. இந்த விரதம் ஆரம்பிச்சு 5 நாட்களை நம்ம கடந்து இருக்கிறோம். இந்த 5 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட நிறைவு நாளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விரதம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குன்னா உடம்பு அப்படியே ஒரு காற்று மாதிரி இருக்கும். இந்த விரதம் ஆரம்பிக்கின்ற 2வது நாள் 3வது நாள்ல கொஞ்சம் அப்படி சோர்வு ஏற்படும். 4வது நாள்ல இருந்து அப்படியே ஒரு உடல்ல நம்மையும் அறியாத ஒரு அபரிமிதமான சக்தி. ஏன்னா பசி சுத்தமா மறந்து போயிடும். அதற்கு பிறகு அந்த பசியை சமாளிச்சு எப்படி நாம நம்மை இயக்கிக் கொள்வது அப்படிங்கிற தத்துவத்தை நம்முடைய உடல் ஆரம்பித்து இருக்கும். அதனால இந்த 5வது நாள் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சுறுசுறுப்பா சந்தோஷமா ஒரு காத்து மாதிரி உடம்பு அப்படியே ரொம்ப லேசான மாதிரி உணரக்கூடிய ஒரு அருமையான நாள் அப்படின்னா இந்த 5வது நாள். அதனால நீங்களும் அந்த உணர்வை கண்டிப்பா பெற்று இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய விரதத்தை அப்படியே தொடர்ந்துகிட்டே வாங்க. அன்றாடம் காலை மாலை, காலையில ஒரு 6 மணிக்குள்ள, மாலையில ஒரு 6 மணிக்கு மேல உங்களுடைய பூஜையை நீங்க வச்சுக்கோங்க. ஷட்கோண தீபம் கண்டிப்பா ஏத்துங்க. முருகப்பெருமானுக்கு மலர்களால அலங்காரம், அர்ச்சனை, நாமத்தை 108 முறை நாம ஜெபம் பண்றது, இது அனைத்தையுமே தொடர்ந்து நாம செஞ்சுட்டு வருவோம். சரியா? இந்த 5வது நாள்ல 5வது முகத்திற்கு என்ன விளக்கம்